சார் ப்ளீஸ் சார், நீங்கள் இந்த அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா ஒரு நிரபராதி தண்டனையிலேருந்து காப்பாற்ற முடியும் சார். ஓஹோ அப்படியா? சரி சரி, நீ நம்பரை கொடுத்துட்டு கிளம்பு. தேடி வைக்கிறேன், நீ ஒரு வாரம் கழிச்சு வா. என்னை பற்றி சரியாக தெரியாமல் என்கிட்ட சீன் போடுறியாடா, வைக்கிறான்டா உனக்கு ஆப்பு. சார் எக்ஸ்கியூஸ் மீ சார், ஒரு ஃபோன் வந்துட்டுருக்கு. வைப்ரேஷன் வச்சதுனால சவுண்டு வரல. ஹலோ சொல்லுங்கள், யார்? ஆமாம், நான் ஆர்டிஓ ஆஃபீஸில் தான் இருக்கிறேன். அப்புறமா பேசுங்க. சார் அப்படிலாம் சொல்லாதீங்க சார். நீங்கள் இப்போவே பார்த்து இந்த அட்ரஸை கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் சார். என்னையா நீ புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற? அவ்வளோ ஈஸியாக அட்ரஸ் எல்லாம் தேடி கண்டுபிடிக்க முடியாதியா? சார் அப்படிலாம் சொல்லாதீங்க சார், ப்ளீஸ் சார், ஹெல்ப் பண்ணுங்க சார். என்னையா நீ வெறுங்கையில் முளம் போட்டால் எப்படியா? அட்ரஸ் தேடுறது கொஞ்சம் செலவாகும். நீங்கள் மனசு வச்சா முடியும் சார். ஐயோ என்னையா, எனக்கு மட்டும் இல்லையா, ஆஃபீஸில் எல்லாருக்குமே பங்கு இருக்கு. இப்போ நான் வேணா உனக்காக ஹெல்ப் பண்ணலாம், எல்லாருமே என்ன மாதிரி இருப்பாங்களா? அது சரி சார், எவ்வளோ சார் வேணும்? கம்மி தான், ஒரு 1000 ரூபா கொடு, உடனே அட்ரஸ் நோட் பண்ணி தர்றேன். அப்படியே சார், எவ்வளோ சார்? கம்மி தான், 1000 ரூபா. 1000 ரூபாயா? சரிங்க. யோ பணத்தை குடியா, என்னையே பார்த்துட்டு இருந்தா எப்படி? யோ இரியா, என்னையா, என்ன என்ன? ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை, எதுக்கு டென்ஷன் ஆகிற இப்போ? யோ என்னையா பேச்செல்லாம் ஒரு மாதிரி போகுது? ஒரு நான் உனக்கு ஒரு விஷயத்த சொல்லணும்ல. நீ என்கிட்ட பணம் கேட்ட, என்னால் தர முடியாது. சரி, நீ எவ்வளவு தருவ? யோ வேலை உனக்கு தான் ஆகணும், நீ தான் எனக்கு பணம் தரணும். அதையே தான் நானும் சொல்கிறேன். உன் வேலை நிரந்தரமாக இருக்கணும்னா நீ எனக்கு எவ்வளோ பணம் தருவ? என்னைய லூஸ் மாதிரி வளர்ற? யாரு? நான் லூஸ் மாதிரி வளர்றேனா? நான் வளரல. நீ இப்போ பேசுனதெல்லாம் இந்த செல்லில் ரெக்கார்ட் ஆயிடுச்சு. பார்க்குறியா? என்னடா பார்க்குற? என்கிட்ட லஞ்சம் கேட்குறியா? இதை நான் போலீஸில் கொடுத்த என்ன ஆகும் தெரியுமில்ல? எப்படி என் ட்ரீட்மெண்ட்டு? காக்கா எழுந்துச்சிட்டா இப்போ என்ன சொல்ற? உங்களுக்கு அட்ரஸ் தானே சார் வேணும், உடனே ஏய் அது அப்போ. இப்போ அட்ரஸும் வேணும், நீ என்கிட்ட கேட்ட பணமும் வேணும். ஓகே சார், உடனே தரேன் சார். ஏய், இதை முதல்ல பண்ணிருக்கலாம்ல. யாருக்கிட்ட எப்படி வேலை வாங்கணும்னு இந்த ஆதிக்கு தெரியுண்டு. ஏய், கரெக்டான அட்ரஸ் தானே எழுதுற? கரெக்டான அட்ரஸ் தான். அட்ரஸ் கொடுத்துட்ட, நீ என்கிட்ட பணம் கேட்ட, பணம் என்னாச்சு? தரேன் சார். சார் உங்களுக்கு அடுத்த ஹெல்ப் பண்ணாலும் தாராளமாக வாங்க சார், நான் உங்களுக்கு செஞ்சு தரேன் சார். பாடுறா சார் தயவு செஞ்சு இதை கொஞ்சம் டெலீட் பண்ணிடுங்க சார், என் வேலைக்கு உள்ள வச்சிடாதீங்க சார். பண்ணுறேன்டா, டெலீட் பண்ணுறேன். சரிங்க சார், பயப்படாத. ரொம்ப நன்றி சார். பத்தா என்ன கணேசா, டாக்டர் கொடுத்த மருந்து மாத்திரையெல்லாம் ஒழுங்காக சாப்பிட்றியா? சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். மருந்து மாத்திரை நேரம் தவறாமல் சாப்பிட்டா தான் உடம்பு சீக்கிரம் குணமாகும். என்னடா நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், இன்னும் பதில் பேச மாட்டேங்கிற? இல்லைண்ணே, நான் என்ன பச்சை குழந்தையா திரும்ப திரும்ப அதையே சொல்லிகிட்டு இருக்கீங்க? ஒழுங்காக சாப்பிட்டுட்டு தானே இருக்கேன். உன்னை பற்றி நல்லா தெரிஞ்சதுனால தான் சொல்கிறேன். எதையாவது நினச்சி மனசை போட்டு குழப்பிக்கிட்டு நேரத்தை விட்டுடுவேன், மருந்து சாப்பிட மாட்டேன். காஃபி எடுத்துக்கோங்க. காப்பி எடுத்துக்கண்ணே. இது பாரு கணேசா, நல்லா சாப்பிடு, நல்லா ரெஸ்ட் எடு, எதை பற்றி கவலைப்படாதாய். இப்போதைக்கு உனக்கு நிம்மதி தான் முக்கியம். போன் எடுப்பா. ஹலோ,
ஹலோ, மெஸ்கார கணேஷ் விடுங்களா? ஆமாம் சார், நீங்கள் யார்? நான் ராமாவரம் முருகேசன் பேசுகிறேன்ப்பா. மெஸ்ஸு மூடி இருக்கு, அதான் வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறேன். சொல்லுங்கள் சார், என்ன விஷயம்? ஒன்றும் இல்லைப்பா, வர்ற 25ஆந்தேதி நம்ம வீட்டில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் இருக்கு. ஒரு 100 பேருக்கு சாப்பாடு செய்யணும். அதான் அப்பாட்ட பேசணும். இன்னைக்கு சாயங்காலம் உங்கள் வீட்டுக்கு வந்து அட்வான்ஸ் பண்ணுறேன்னு உங்கள் அப்பாட்ட சொல்லிடு. சரி சார், சொல்லிடுறேன். சரி. என்னடா யார் ஃபோனில்? அப்பா, யாரோ ராமபுரம் முருகேசனா வர 25ஆம் தேதி அவங்க வீட்டில் ஃபங்க்ஷனா, அதுக்கு 100 பேருக்கு சாப்பாடு வேணுமா? ஓ, அப்புறம் வேற என்ன சொன்னாரு? சாயங்காலம் உங்களை வந்து பார்த்து அட்வான்ஸ் காசு தரதா சொன்னாருப்பா. அப்படியா? ஆமாம்ப்பா. அது வேற ஒன்றும் இல்லைண்ணே, பழைய கஸ்டமர். அவங்க வீட்டில் எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் நம்ம மெஸ்ஸுலேருந்து தான் அவங்களுக்கு சாப்பாடு போகும். இத பாருங்க, நீங்க இப்ப இருக்கிற நிலைமையில மெஸ்ஸுக்கெல்லாம் போக வேண்டாங்க. என்ன லட்சுமி, மெஸ்ஸுக்கு போகாமல் வீட்டில் உட்காந்துட்டு என்ன பண்ண சொல்ற? என்னென்ன பேசுறாவ? அப்பா, இது வரைக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டதெல்லாம் போதும்ப்பா. இனிமே நீங்கள் மெஸ்ஸுக்கெல்லாம் போக வேண்டாம்ப்பா. டேய், என்னடா பேசுற? ஆளாளுக்கு அதையே சொல்லிட்டு இருக்கீங்க. மெஸ்ஸுக்கு போக வேண்டாம், வீட்டில் இருங்கன்னா மெஸ்ஸை யார் பார்த்துக்கிறது? இவங்க சொல்றதுதான்பா சரி. மெஸ்ஸை யாரும் நடத்த வேண்டாம், இப்போதைக்கு இழுத்து மூடிடலாம். அட என்னென்ன, அவங்க தான் ஏதோ புரியாம பேசிட்டு இருக்காங்கன்னா நீங்களும் அதே மாதிரி பேசிட்டு இருந்தா என்ன எல்லாரும் அர்த்தம்? புரிஞ்சுதான் பேசுற, நீ தான் புரியாம பேசிட்டு இருக்க. முன்ன மாதிரி உனக்கு உடம்புலயும் மனசுலயும் தெம்பு இல்ல. மறுபடியும் உனக்கு ஏதாவது ஆயிடக்கூடாது, நாங்க எல்லாரும் பயந்துகிட்டு இருக்கோம். இப்போதைக்கு உனக்கு ரெஸ்ட் தான் தேவை. அண்ணே, நீங்க எல்லாரும் சேர்ந்து என்னதான் சொன்னாலும் சரி, என்னால அதை ஏத்துக்க முடியாது. என்னால மெஸ்ஸை மட்டும் மூடவே முடியாது. பல பேருக்கு வயிறார சாப்பாடு போட்டா அது புண்ணியம்னு என் பொண்ணு சாந்தி தான் எனக்கு சொன்னா. அவளோட யோசனையை கேட்டு தான் அந்த மெஸ்ஸையே நான் ஆரம்பிச்சேன். பணத்தை மட்டும் குறிக்கோளா வச்சு இத்தனை வருஷமா நான் மெஸ்ஸை நடத்தல. வர்றவங்க வயிறார சாப்பிடணும், நல்லா இருக்குன்னு சொல்லணும், அதுதான் முக்கியம்னு நினைச்சு தான் இத்தனை வருஷமா அந்த மெஸ்ஸையே நான் நடத்திக்கிட்டு இருக்கேன். அதை போய் மூடணும்னு சொன்னா எப்படின்னு? கணேசா, நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா இப்ப உனக்கு உடம்புக்கு முடியல. இந்த மாதிரி நேரத்துல அலைச்சல் இல்லாம இருக்கணும். அதுக்காக தம்பா சொல்றேன். இதை பாருங்கண்ணே, மெஸ்ஸுக்கு போயிட்டு வர்றதுனால எனக்கு எந்த விதமான பிரச்சனையோ அலைச்சலோ எதுவுமே இல்லைண்ணே. வீட்டிலேயே இருந்தா தான் எதையாவது நினைச்சுக்கிட்டு மனசு போட்டு குழப்பிக்கிட்டே இருப்பேன். கணேசா, உனக்கு போர் அடிச்சா கிராமத்துக்கு வந்துரு. தோட்டம் துறவு அது இதுன்னு சுத்தி பார்த்துட்டு நிம்மதியா இருக்கலாம்ல. எவ்வளவு நாளைக்கு தான் நீ இங்கேயும் நான் கிராமத்தில இருக்கிறது? நீ எங்க கூட வந்து தங்கியிருந்தா எங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்ல. அது இல்லைண்ணே, சாந்தி சொன்ன யோசனையால வந்தது தான் இந்த மெஸ்ஸு. அதை விட்டு பிரிஞ்சு என்னால் வேற எங்கேயும் வெளியே வர முடியாது. உன் பிடிவாத குணத்தை என்னைக்கு தான் நீ மாத்திக்க போறியே தெரியல. அண்ணே, இது பிடிவாதம் இல்லைண்ணே, பாசம். சாந்தி தான் இப்ப நம்ம கூட இல்லை. அவன் ஞாபகமா இருக்கிற இந்த மெஸ்ஸுக்காவது அடிக்கடி போயிட்டு வந்துகிட்டு இருந்தாலாவது என் மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்குமேனு தான் பிடிவாதமா அந்த மெஸ்ஸை நடத்திக்கிட்டே இருக்கணும்னு சொல்றேன். நீங்க சாந்தியோட ஞாபகமா நடத்துறேன்னு சொல்றீங்க, ஆனா உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நாங்க நினைக்கிறோங்க. உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா எங்களால தாங்கிக்க முடியாதுங்க. ஆமாம்ப்பா, மெஸ்ஸை ஆள் வச்சு நடத்திக்கலாம்ப்பா. நீங்கள் வீட்டிலே இருங்க. நீங்கள்லாம் என்ன சொன்னாலும் சரி, இந்த ஒரு விஷயத்துல மட்டும் நீங்கள்லாம் சொல்ற மாதிரி நான் நடப்பேன்னு கண்டிப்பா எதிர்பார்க்காதீங்க. மெஸ்ஸுக்கு போனா அதுல எனக்கு ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்குது. அதனால தான் நான் இவ்வளவு பிடிவாதமா இருக்கேன். அந்த மெஸ் மட்டும் இருந்தா என் பொண்ணு சாந்தியே என் கூட இருக்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். சரி கணேசா, அதுல தான் உனக்கு சந்தோஷம்னா உன் சந்தோஷத்தை நான் கெடுக்க விரும்பல. ஆனா ஒண்ணு, இப்போதைக்கு மெஸ்ஸுன்னு இருந்துடாம வேளா வேலைக்கு ஒழுங்கா சாப்பிட்டு உடம்ப பாத்துக்க, சரியா? சரிண்ணே, நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிடறேன். என்னடா அண்ணனே சொல்லிட்டாரு, அப்புறம் என்ன நீ என்ன சொல்ற? நீங்கள் மெஸ்ஸுக்கு போகிறது தான் உங்களுக்கு சந்தோஷம்னா அதில் எங்களுக்கு எந்த ஆட்சேபனும் இல்லைப்பா. உங்களுடைய சந்தோஷம் தான் எங்கள் சந்தோஷம். லட்சுமி, ம்? என்ன நீ ஒன்றும் சொல்லலையே? இதுக்கு மேல நான் என்னங்க சொல்றது? எனக்கு எல்லாமே நீங்க தான். மாமா, இன்னைக்கு கிருத்திகை, நாங்க கோயிலுக்கு போயிட்டு ஒரு பூஜை பண்ணிட்டு வந்துருவோமே. ஓ கணேசா, ரெடியாவு. வா, நல்ல நேரத்தில் ஞாபகப்படுத்தின லட்சுமி. கோயிலுக்கு போயிட்டு வந்தா மனசு கொஞ்சம் நிம்மதியாகவே இருக்கும். அம்மா, ஆதிமூலர் நகர் தொல்காப்பியர் தெரு எங்கம்மா இருக்கு? ஆதிமூலர் நகர் இதுதான். ஆனா நீங்க கேக்குற தொல்காப்பிய தெரு எங்க இருக்குன்னு எனக்கு தெரியலையே. சரிம்மா. அந்த சைடு எங்கேயாவது போய் கேட்டு பாருங்க. சரிம்மா.
ஏங்க தொல்காப்பிய தெரியுதானே? இதுதாங்க. 2/17 நம்பர் வீடு எங்க இருக்கு? அதுவும் அந்த பக்கம். அந்த பக்கமா? சரிங்க. சரி, அப்புறமா கூப்பிடுங்க. ஈவினிங் பேசுறேன். சரிங்க. சார் 2/17 நம்பர் வீடு. ஆமா, இதுதாங்க. மாணிக்கன்னு ஒருத்தர் இந்த வீட்டில் குடியிருக்காரா? மாணிக்கமா? அப்படி யாருமே இல்லையே. சார் நல்லா யோசிச்சு சொல்லுங்க சார். எங்க 5 வருஷமா நான் இங்கே தான் குடியிருக்கேன். மாணிக்கம்னு யாரும் இங்கே கிடையாது. உங்களை பார்த்தா படிச்சவர் மாதிரி இருக்கீங்க. அட்ரஸை கரெக்டாக கேட்டு வர மாட்டீங்களா? இல்லை சார், இந்த நம்பர் தான் சொன்னாங்க. அப்படி யாரும் இங்கே இல்லைங்க. ஆர்டிஓ ஆஃபீஸர் கூட கேட்டேன், இந்த அட்ரஸ் தான் கொடுத்தாங்க. மறுபடியும் அங்கேயே கேளுங்க. கரெக்டான அட்ரஸ் வாங்கிட்டு வாங்க. சரிங்க, தேங்க்ஸ். வாங்க. ஹலோ. ஒரு நிமிஷம் இரு. இருமா, அதுக்குள்ள சாப்பிட்டுட்ட. நான் தான் சாம்பார் கொண்டு வரேன்னு சொன்னேன்ல. இரு, போடுறேன். இன்னும் யூனிஃபார்ம் கூட போடல. சீக்கிரமா சாப்பிட்டு கிளம்பு. அம்மா, நான் இன்னைக்கு ஸ்கூல் லீவ் போட்டுமா? எதுக்கு? என்னம்மா எதுவும் தெரியாத மாதிரி கேக்குற? இன்னைக்கு உங்களுக்கு வெட்டிங் டே தானே, எங்கேயாவது வெளில கூட்டிட்டு போமா? உனக்கு ஞாபகம் இருக்கு, ஆனா உங்க அப்பாக்கு ஞாபகம் இல்லையே. அம்மா அம்மா, அப்பா தானே கேளுங்கம்மா. சரி சரி, நான் அப்புறம் சாப்பிட்றேன். ஐஸ்வர்யா சாப்பிட்டாளா? இப்பதாங்க சாப்பிட்டா. என்னங்க, இன்னைக்கு நம்மளோட வெட்டிங் டே. ஓஹோ, அது வேற உனக்கு ஞாபகம் இருக்கா? அதுக்கு என்ன? எங்கேயாவது கோயிலுக்கு போயிட்டு வரலாமா? உங்க கூட கோயிலுக்கு வந்து ரொம்ப வருஷம் ஆச்சுங்க. நீ நினைக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. ஆனா கோயில் குடும்பம்னு நினைக்கிறது உன்ன மாதிரி பொண்ணுங்க இல்ல. அதெல்லாம் குடும்ப பொண்ணுங்க ஆசைப்பட வேண்டியது. அப்போ நான் குடும்ப பொண்ணு இல்லைன்னு சொல்றீங்களா? அத நான் வேற சொல்லணுமா? வேணாங்க, இன்னைக்கு கல்யாண நாள், அதுவுமா என் வாயை கிளறாதீங்க. நான் கிளறலடி, நீதான் என்ன கிளறிட்டு இருக்க. உனக்கு கோயிலுக்கெல்லாம் போறதுக்கு என்ன தகுதி இருக்கு? உன்னை கல்யாணம் பண்ணதே பாவம்னு நினைச்சிட்டு இருக்கேன். இதுல கல்யாண நாள் வேற கொண்டாடணுமா? உனக்கு எனக்கு கல்யாணம் ஆனதே ஒரு கனவா தான் நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க தேவையில்லாததெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு என்னென்னமோ பேசுறீங்க. உங்க பேச்சு சரியில்லை. உன்கிட்ட இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன்னு நினைச்சு சந்தோஷப்படு. உன்னால நான் என்னடி சந்தோஷத்தை கண்டேன்? உன் கூட கோயிலுக்கு வரதுக்கு எப்ப பாரு பார்ட்டி கிளப்னு வெளியில பொறுக்கிட்டு இருந்ததானே நீ? இப்ப என்ன திடீர்னு என் மேல பாசம் வந்திருக்கு? பணம் ஏதாவது வேணுமா? இல்ல என்னால ஏதாவது உனக்கு காரியம் ஆகணுமா? நல்ல நாள் அதுவுமா எதுவும் பேசக்கூடாதுன்னு நினைச்சா நீங்க என்ன ரொம்ப தான் அவமானப்படுத்துறீங்க. நான் யாரையும் அவமானப்படுத்தல, நீதான் உன்னையே அவமானப்படுத்திக்கிட்ட. హలో ആരാ? നിന്നോടാ ചോദിച്ചത്, നീ ആരാ?
ഞാൻ ചോദിക്കുന്നത് നീ കേൾക്കുന്നില്ല. നീ എന്താ ഊമയാണോ? ഛേ, അമ്മേ. അമ്മേ, ഈ അമ്മ ഇതെവിടെ പോയി കിടക്കുക? അമ്മേ, അതെ മോളെ, അമ്മ പോയിരുന്നതാ. സത്യാണോ? ആ ഇവിടെ നിൽക്കുന്ന എന്തിനാ? അകത്തോട്ട് വാ. ആ അതിരിക്കട്ടെ. ഇതാരാ? അല്ല, ഞാൻ ചോദിച്ചിട്ട് മറുപടി ഒന്നും പറയുന്നില്ല. ആരാ എന്താന്ന് എനിക്കറിയില്ല മോനെ. നമ്മുടെ അടിവാരത്തിന്റെ പിൻവശത്തായിട്ട് തല പൊട്ടിക്കിടക്കുന്നത് ഞാൻ കണ്ടു. ഞാനൊരു വൈദ്യരെ വിളിച്ച് കാണിച്ചു. അദ്ദേഹം കുറെ മരുന്നുകളൊക്കെ ചെയ്തു. പക്ഷേ എന്ത് ചെയ്യാം, സംസാരിക്കുന്നില്ല. എടാ, നീ എന്താ ആലോചിക്കുന്നേ? അല്ലമ്മേ, ഞാൻ ചോദിച്ചാ അതൊക്കെ അമ്മമ്മ ഒരുപാട് ചോദിച്ചതാ. അല്ല, എനിക്കൊന്നും വാങ്ങിച്ചോണ്ട് വന്നില്ലേ? എന്റെ അമ്മേ, നിന്നെ ഞാൻ മറക്കും. തീർച്ചയായിട്ടും കൊടുക്കാമേ. വാ, എന്റെ മോനെ അകത്തോട്ട് വാ.